ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரிஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் இமார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமியில் வேற பவர்ஸை வந்துட்டு ஒரே வேர்டை யூஸ் பண்ணி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. பட் அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு குழப்பமா இருக்குங்கிறதுனால நான் டிஃப்ரெண்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சில விஷயங்களை மட்டும் நான் மாடிஃபை பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இமார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 6. நம்ம ஹீரோ அவன் வீட்டில் படுத்து கிடக்குறான். போன எபிசோட்ல ஷேடோ ஃபேக்ஷனில் ஒரு ஆள் பவர்ஃபுல்லான அட்டாக் நம்ம ஹீரோ மேலே யூஸ் பண்ணியிருப்பான். என்னதான் நம்ம ஹீரோ ஒரு ஹீரோவா இருந்தாலும் லோ ப்ரொஃபைல மெயின்டைன் பண்ணணுங்கிறதுனால ஸ்வாங்கியோட மெமரியை மாத்தி நம்ம ஹீரோ ரொம்பவே முடியாத கண்டிஷன்ல இருக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுத்திருப்பான். சோ அதனால சன்ரங் ரொம்பவும் வருத்தப்பட்ட அவளோட பர்சனல் மெடிக்கல் அசிஸ்டன்ட்டே அவனுக்கு கொடுத்திருக்கா. 1 ஹவருக்கு ஒருக்கா அதுல மெடிசினல் ஷவர் எடுக்கணும். நம்ம ஹீரோவோட அம்மா வந்து இன்னும் எத்தனை நாளுக்கு தான் அப்படின்னு நடிச்சுக்கிட்டே இருக்க போற, ஆல்ரெடி 10 நாள் ஆயிடுச்சு, ஒழுங்கா நாளை கழிச்சுல இருந்து ஸ்கூலுக்கு போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. வீட்டு ஹாலிங் பில் அடிக்குது. அவங்க அப்பா போய் ஓபன் பண்ணா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. வாங்கலிங்க உன்னை பார்க்கவா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மாக்கும் தூக்கி வரி போட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ உடம்பு சரியில்லாத மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து நல்லா விசாரிக்காங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிளம்பிருந்தாங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக் மேல பட்டு கூட உனக்கு எதுவும் ஆகல, உன்னோட உண்மையான பவர்ஸ் எங்க கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி காமெடியா கேக்குறாங்க. வாங் இதுதான் என்னோட பெட்டு பேடி 2 அப்படின்னு ஹாக்வா ஒரு பறவையை கொண்டு வந்திருக்கான். கழுத அப்படின்னு சொல்லி அந்த பறவை சொல்லவும் உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமெடியா கலாச்சிட்டு இருக்காங்க. அது கிரிஞ்சு மாதிரி பேசினாலும் கியூட்டா இருக்குது இல்ல அப்படின்னு சன்ரங் சொல்றா. அது வாங்க பார்த்துதான் கழுதன்னு சொல்லுதுன்னு நினைக்கிறப்பா அப்படின்னு சொல்லி சியாச்சான் கலாய்க்கிறான். என்ன பார்த்தா எனக்கு கழுத மாதிரியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அச்சோ ஃப்ராகியை நம்ம வெளியவே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சன்ரங் தேடுறா. பார்த்தா இவங்க ஃப்ராகியவோ கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க அம்மா எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் கொண்டுட்டு வராங்க. இவங்க அம்மா மனசு நான் எப்படியாச்சும் கவர் பண்ணி அவங்க கூட க்ளோஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறா. அது கூடவே சேர்த்து கோழியோட ஒரு பிளட்டையும் அவ எடுத்துட்டு வந்திருக்கா. இதை போட்டா வாங்குக்கு சீக்கிரமே சரியாயிரும் அப்படின்னு அவ சொல்றா. சரி பசங்களா நீங்க என்ஜாய் பண்ணுங்க, வாங்க எல்லாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணு, சன்ரங் கிட்ட ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மாவே அவனை மிரட்டிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு சன்ரங் அவங்க மனசை மாத்திட்டா. வாங்க இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு, பரவாயில்லையா அப்படின்னு அவ கேட்கவோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே பிரைவேட் ஹெலிகாப்டர் வர வச்சு நம்ம ஹீரோவை எமர்ஜென்சியா ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலுக்கு அவ அனுப்பி வச்சிருக்கா. நான் கொண்டு வந்து இந்த சிக்கன் பிரெட் போட்டு அவன் கூடிய சீக்கிரமே சரியாயிடுவான். அதுலயும் இந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நாங்க 2 பேருமே கையை கோர்த்திருக்கணும். அவனோட கையை தொட்டு என்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை நான் அவனுக்குள்ள செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கா. வாங்க சொல்ல மறந்துட்டேன், டீச்சர் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இந்த ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட்ல எல்லாருமே கலந்துக்கிடணும், வாங்க பார்க்கும்போது இந்த பேண்ட் அவன் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் கொடுத்த அந்த பேண்டை இவன் கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் நான் ட்ரீட்மெண்ட் முடிச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆரம்பிடா அப்படின்னு சொல்லி சன்ரங் டென்ஷன் ஆகிறா. பட் நம்ம ஹீரோ நல்லா தான் இருக்கான். அது போக அவன் கிட்ட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட்ல சன்ரங்கோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸையும் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள செலுத்தினா அது கரெக்டா இருக்காது. எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ பெட்ல இருந்து எந்திரிச்சு இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நானே நாளை கழிச்சுல இருந்து ஸ்கூலுக்கு வரலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டை அது என்னோட ஐடியா அப்படின்னு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. அந்த பேண்டை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத சியாச்சான் வந்து செஞ்சு காமிக்கிறான். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை நம்ம உடம்புக்கு வெளியே நம்ம மெட்டீரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவன் ஒரு ஸ்பியர் அந்த இடத்துல கொண்டு வரான். நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் தான் ஆல்ரெடி டெஸ்ட் எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஹாக்வா கேட்கவும் ஃபர்ஸ்ட் டே நம்மளை பஞ்ச் பண்ண சொல்லி தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணாங்க. பட் இது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை நம்ம உடம்புக்கு வெளியே கொண்டு வர எக்ஸாம். நார்மலா எல்லாராலையும் இதை பண்ணிட முடியாது, பெஸ்ட் கல்டிவேஷன் பிராக்டிஷனர்ஸால மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு சியாச்சான் எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த கண்ட்ரில நிறைய பேர் இந்த டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோவோட ஸ்கோரை பத்திலாம் கவலைப்படல. நம்ம ஹீரோவோட ஸ்கூல் பேரு ஃபேக்ஷன் 60, இப்போ ஃபேக்ஷன் 59 அப்படிங்கிற ஒரு ஸ்கூலை காமிக்கிறாங்க. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் டெஸ்ட் பண்றான். அவனோட பவர் 1950 அப்படின்னு சொல்லி காமிக்குது. இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க எல்லாம் கலாய்க்கிறாங்க. இப்போ இது என்னோட டர்ன், டே கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட் அவன் ஆரம்பிக்கிறான். டாங்ஜின் அப்படின்னு சொல்லப்படுற இவன் தான் நம்பர் 1 பிளேஸுக்கு வரான். அதுவும் இவனோட ஸ்கோர் 4379. ஏங்கப்பா இவ்வளோ ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுதாங்க. ஃபேக்ஷன் 59 தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெக்கார்டை யாராலையும் பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு அந்த டேங்க்ஸ் இருக்கிறான். இப்போ ஹாக்வா அந்த டெஸ்ட்டை எடுக்கிறான். அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் 176 காமிக்கவோ என்ன விடுங்கப்பா நான் சூசைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். சன்ரங் நீ பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் என்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் அதிகமா இருந்து இந்த இடத்துக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சன்ரங் சொல்றா. சன்ரங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயே உன்னோட பவர் என்னன்னு நாங்க பார்த்தோம், உன்னோட பவரை எங்களுக்கு காட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பேரை வர வைக்கிறா. மேல ஏதோ இடியில சவுண்ட் கேட்குது. இவளோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் 4015 இருக்கு. கண்ட்ரிலேயே இப்போ இவா தான் நம்பர் 2 பிளேஸ்ல இருக்கா. இது அந்த ஜீனியஸ் கேர்ள் சன்ரங் தானே, அந்த ஃப்ளவர் ஃப்ரூட் குரூப்போட பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லவும் டாங் வந்துட்டு ஓ இவளா அப்படின்னு சொல்லி அவளை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு டாப் 10 லிஸ்ட்ல நம்பர் 2ல இருக்காளா, வாங் அடுத்து நீதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. உன்னோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா பண்ணுதியா அப்படின்னு சொல்லி சன்ரங் கேட்கவும் இல்ல பரவாயில்ல நான் ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு என்னோட பவரை நான் கம்மியா காட்டணும், இது போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ லைட்டா பண்ணதுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. என்னோட பவரை இது கன்ஃபார்மா கண்டுபிடிச்சிரும். இந்த சிஸ்டம் நான் பிரேக் பண்ணணும்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை நான் வேற இடத்துக்கு மறைய வச்சிட்டோம்னா என்னை பத்தி யாருக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அதை மறைய வைக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ தான் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கான். ஈவன் நம்ம ஹீரோ அவனோட ஸ்பியரை அவுட்டர் ஸ்பேஸ்க்கு அனுப்பினாலுமே கூட நம்ம ஹீரோவோட அந்த பேண்ட் அதை ட்ரேஸ் பண்ணி
பண்ணிட்டு இது என்னப்பா நல்லன்னு காமிக்குது, நல்லன்னா ஹீரோவா, ஆமா யார் இந்த வாங்கலிங், இவனை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபேக்ஷன் 59 பாக்குறாங்க. சிஸ்டம்ல ஏதாச்சும் எரர் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த டேங்க் சொல்லவோ இதை செக் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. இது ஏதாச்சும் எரரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவோ சமாளிக்க ட்ரை பண்றான். இதுக்கு மேலேயும் நீ மறைக்க வேண்டியதில்ல, உன்னோட உண்மையான பவரை எத்தனை நாளுக்கு தான் நீ மறைச்சிட்டு இருப்ப அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும் நம்ம ஹீரோ லைட்டா பயப்படுறான். டியூட் பயந்துட்டியா, நாங்க சும்மா காமெடி பண்ணோம், நீ ரொம்பவோ வீக்குன்னு தான் சின்ன குழந்தைக்கு கூட தெரியுமே அப்படின்னு அவங்க கலாச்சிட்டு இப்ப அவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. அவங்க எல்லாரை விட என்னோட ஸ்கோர் தான் ரொம்பவே கம்மியா இருக்கு, நான் அதை ஹேக் பண்ணி எப்படியாச்சும் மாத்திடணும் அப்படின்னு ஹாக்வா சொல்லவும் நம்ம ஹீரோவனை பிடிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோவோட ஸ்கோரை மாத்த சொல்றான். நேஷனல் செக்யூரிட்டி அட்மின்குள்ள லாகின் பண்றதுல பெரிய விஷயமே இல்ல, இந்த டைம் தான் அவங்க சர்வர் ரொம்பவே வீக்கா இருக்கும். அட்மின் லாகின் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு, இந்த மேஜிக் ஆம்லெட் நான் யூஸ் பண்ணோம்னா இந்த ஆம்லெட்ல அதோட பாஸ்வேர்ட் என்னங்கிறது தெரியும் அப்படின்னு ஹாக்வா ஓவர் பில்டப்லாம் கொடுத்து பண்றான். இது செய்யறது மத்தவங்களுக்கு பண்ணா கஷ்டமா இருக்கலாம், ஆனா என்ன மாதிரி புத்திசாலிங்களுக்கு இது ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லி அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். டாங்கோ அந்த பொண்ணுமே வந்துட்டு நேஷனல் சிஸ்டம் ஹேக் பண்ணி நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் ஸ்கோர் என்னங்கிறத பார்க்க ட்ரை பண்றாங்க. இதுல சிஸ்டம் எரர்லாம் எதுவும் இல்ல, அவனை கரெக்டா தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல காட்டியிருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை டேட்டாவா கன்வெர்ட் பண்றதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ஓவர் ஃப்ளோவிங்கா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அவ்வளவுதான் இப்ப பாஸ்வேர்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஆம்லெட்டை பார்த்தா அடச்சா என்னடா பாஸ்வேர்டு தெரியாம இன்னும் ஹிடன் ஆகியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஹாக்வா டென்ஷன் ஆகிறான். நம்ம ஹீரோக்கு சிம்பிளா அதுல அந்த ஸ்டாரை மட்டும் அப்படியே டைப் பண்றான். பார்த்தா லாகின் ஆயிடுச்சு, பாஸ்வேர்டே 8 ஸ்டார் தான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வேற யாரோ ஒரு ஹேக்கர் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. ஹாக்வா பாட்டு இஷ்டத்துக்கு அதுக்குள்ள நோண்டிக்கிட்டு இருக்கான். ஹே பரவ உன்னோட பெரிய இதுல கொண்டு வரணுமா, கவலைப்படாத பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி ஹாக்வா காமெடி பண்றான். இந்த ஹேக்கர் முட்டாள்தனமா இஷ்டத்துக்கு நோண்டிட்டு இருக்கான், எல்லாத்தையும் மாத்திரான். இப்படியே போச்சுன்னா அவன் செக்யூரிட்டி அலாரம் ஆன் பண்ணிடுவான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போனதுனால இப்ப அந்த டாங் தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கான். இந்த டாங் இவனை எனக்கு தெரியும், நான் கிராம் ஸ்கூல் படிக்கும் போது அந்த இடத்துல ஓவரா சீன் போட்டுட்டு இருப்பான், சீனை இன்னைக்கு நான் காமெடி சீன் ஆக்குறேன்டா அப்படின்னு சொல்லி ஹாக்வா சிரிக்கிறான். இப்போ செக்யூரிட்டி அலாரம் அதுல ஆன் ஆயிடுச்சு, அச்சோ நம்ம ஹேக் பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். டாங்கோ அந்த பொண்ணுமும் ஹேக் தான் பண்ணிருப்பாங்க, ஹேக் பண்ணது தெரிஞ்சு அவ்வளவுதான் தப்பு அப்படின்னு சொல்லி டாங் சொல்றான். ரெண்டு பேரும் அவங்க சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான் எஸ்கேப் ஆயாச்சு, வேலையவோ பக்காவா முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற டாங் ஜின் அப்படிங்கிற அவனோட பேரை டாங் பேடி 2 அப்படின்னு சொல்லி ஹாக்வா நேம மாத்தி வச்சிருந்தான். டியூட் ஒன்னு ஒருத்தன் தோக்கடிச்சா பேரை மாத்திக்கிடுதான்னு சொன்னேன், ஆனா உண்மையிலேயே பேரை மாத்திக்கிடுவேன் நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி டாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை கலாய்க்கிறாங்க. கவலைப்படாத டாங், அடுத்த வர ஸ்வாட் காம்படிஷன் வருது, ஃபேக்ஷன் 60 நம்ம ஸ்கூலுக்கு வருவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் அவங்கள கண்டிப்பா நான் பார்க்கணும், டைம் வரும்போது நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த டேங் அப்படிங்கிறவன் ஃபேக்ஷன் 59 ஸ்கூலோட ஒரு டாப் ஸ்டூடெண்டா இருக்கிறான். ஈவன் அவன் சன்ரங்க விடவோ ரொம்பவே பவர்ஃபுல்லானவனா இருக்கிறான். நம்பர் 1 பிளேஸ்ல இருந்த அந்த டேங்கை நம்ம ஹீரோ தோக்கடிச்சிட்டான் அப்படிங்கிறதுனால இப்போ அவனுக்கு செம பல்ப் ஆயிருது. நெக்ஸ்ட் வீக் ஒரு ஸ்வாட் காம்படிஷன் நடக்குது, அதுல நம்ம ஹீரோவோட ஸ்கூலும் கலந்துக்கிட்டாங்க. அதுல ஒருவேளை நம்ம ஹீரோவோ கலந்துக்கிட்டோம்னா அப்ப நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த டாங் சொல்றான். நம்ம ஹீரோனோட ஃபுல் பவரை வெளியே கொட்டக்கூடாதுன்னு சின்ன ஸ்பியரா தான் கிரியேட் பண்ணிருப்பான், ஆனா நம்ம ஹீரோ அந்த ஸ்மாலா கிரியேட் பண்ணதே பூமியோட ரொம்ப பெருசா இருக்குது. அந்த லெவலுக்கு நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லா இருக்கிறான். பட் அந்த ஸ்கோரோட வேல்யூல நல்ல அப்படின்னு சொல்லி வந்ததுனால நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டம் தான் ஏதோ எரர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல நம்ம ஹீரோ ரொம்பவோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் இருக்கிற எபிசோட்ஸ்லாம் காமெடியாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.